நேற்றைக்கு இரணியல்ல நாம் தமிழ் கட்சியினர் டாஸ்மாக் கடையை இழுத்து மூடி இருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல திமுகவிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய நோக்கம் கூட என்னவா இருக்கும்னா, தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இருக்கக்கூடாது. ஏண்டான்னா அக்கா கனிமொழியர்கள் சொன்னது போல இந்தியாவிலே அதிகமான இளம் விதவை பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் இந்த திமுகவுடைய ஆட்சி குறிப்பாக டாஸ்மாக் கடையை மூடவே மாட்டோம். அண்ணன் திருமாவளவர்கள் கூட்டணிக்குள்ளே இருந்து கூட டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டு மாநாடு போட்டால் கூட நாங்கள் மூட மாட்டோம், அரசுக்கு வருமானம் இருக்கக்கூடிய ஒரே துறை பெரும் துறை அது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக ஒரு போதை வர்க்கத்தையே தமிழ்நாடு அரசு இந்த டாஸ்மாக் கடை மூலமா உருவாக்கி வச்சிருக்குன்னா இதை விட ஒரு அவலம் எங்கேயாவது இருக்குமான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். குறிப்பா நேற்றைக்கு அங்கே என்ன நடந்தது, முதல் இதுக்கான வழக்கு எப்படி போட்டாங்க, இது எல்லாவற்றையும் குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. குளச்சல் தொகுதி குறிப்பா இரணியல் பகுதி, அந்த இடத்துல தான் நாம் தமிழ் கட்சியினர் நேற்றைக்கு டாஸ்மாக் கடை இழுத்து முடியிருக்காங்க. பெரும் திரளான கூட்டம் காலையில இருந்தே தெரியும், பரபரப்பான சூழலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியினர் சொல்லிட்டாங்க 11 மணிக்கு நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், போராட்டம் பண்ண போறோம், டாஸ்மாக் கடை மூட போறதுனால அங்கே அதிகமான போலீஸாரெல்லாம் இருந்தாங்க. பல தள்ளுமுள்ளர்கள்லாம் ஏற்பட்டு பிறகு இந்த டாஸ்மாக் கடையை நாம் தமிழ் கட்சியினர் இழுத்து மூடியிருக்காங்க. முதல்ல இந்த டாஸ்மாக் கடை வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே பள்ளி, பக்கத்திலேயே கோவில், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் டாஸ்மாக் அந்த கெய்ட்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோவில், பள்ளி இது போன்ற பகுதிகள் 100 மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா டாஸ்மாக் கடையை வைக்கக்கூடாதுன்றது தான் ரூல்ஸு. ஆனால் அப்படி இருந்துமே இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அந்த டாஸ்மாக் கடை அங்கே இருக்குதா சொல்லப்படுது. நாம் தமிழ் கட்சியை சார்ந்த லாசர் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அவர் வந்து வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க. இது குறிப்பாக அது பார்த்திங்கன்னா மதுபான விடுதியை வந்து ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீதிமன்றமான இந்த மதுபான விடுதியை வந்து மூடணும் அப்படின்றதுக்காக உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமே கூட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, பிறகுதான் மூடி இருக்கிறாங்க. ஆனால் அந்த டாஸ்மாக் கடை அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா மதுபான விடுதிக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸு, மதுபான கடைக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸ்லாம் வந்து கிடையாது. குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட குளச்சல் தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் ஆன்சி சோபாராணி அவங்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்றைக்கு அவங்க கைது செய்யும்போதுலேருந்தே பேடிலாம் கொடுத்துருக்காங்க, அதையுமே நான் பார்த்தேன் நான். இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரதான பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த டாஸ்மாக் கடை வந்து நம்ம முக்கியமான பிரச்சனைன்றதை நம்ம கடந்து போகவே முடியாது. அவ்வளோ முக்கியமான பிரச்சனையாக அந்த டாஸ்மாக் கடை வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா தன் சொந்த நாட்டு மக்களுக்கு சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு அரசு எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இல்லையா, நான் எல்லாரும் நான் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, தமிழ்நாட்டுக்கே அப்பா நான் தான் சொல்றாரு இல்லையா. சரி, அப்படி தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்பாவா இருந்தா உங்க சொந்த பிள்ளைகளுக்கு சாராயத்தை விற்பீங்களா? உங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக டாஸ்மாக் மூலமாக சாராயத்தை விற்பது எந்த அப்பா செய்யக்கூடிய ஒரு காரியம் அது? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு பிரதானமாக பெருமரியாக இன்னைக்கு வரக்கூடிய ஒரே வருமானம் டாஸ்மாக் வருமானம் தான், மற்ற எல்லாமே வருமானம் கிடையாது. ஆவின் நஷ்டத்தில் போகுது, போக்குவரத்துறை நஷ்டத்தில் போகுது. போக்குவரத்துறையில் வந்து பணி செஞ்சவங்களுக்கு சம்பளம், அவங்களுடைய சம்பளம் வந்து கொடுத்ததுக்கு பிறகாக பணி இருந்து செஞ்சால் அவங்களுக்கு தேவையான அந்த பணி நிறைவு காசை வந்து கொடுக்க முடியல, அது பிஎஃப் வந்து கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் அவங்களுக்கான சேலரி ஒழுங்காக கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பேரை வந்து அரசு பணியாளர்களாகவே ஆக்க முடியல, செவிலியர்கள் ஆக்க முடியல, ஆசிரியர்கள் ஆக்க முடியல, ஏன் தூய்மை பணியாளர்கள் கூட ஆக்க முடியல. ஏன்னு கேட்டால் அரசு எப்படி பணம் கொடுக்க முடியும், நம்மக்கிட்ட தான் பணமே இல்லையே அப்படின்றது தான் அரசு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த டாஸ்மாக்லேருந்து கோடி கோடியாக கொட்டுது இல்லையா. இந்த தீபாவளி டைமில் இந்த படம் நிறைய கலெக்ஷனா, அந்த படம் நிறைய கலெக்ஷனா, பைசனா டூடான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அதையெல்லாம் கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு இந்த தீபாவளியில் மட்டுமே சுமார் 700 கோடிக்கு மேலே டாஸ்மாக்கான விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எல்லாவற்றையும் வந்து எல்லா பட கலெக்ஷனையும் தீபாவளி டைமில் டாஸ்மாக் வந்து ஓரங்கட்டுதுன்னா இவ்வளவு குடிகாரர்களை நம் தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் அது எந்த அதிமுக திமுக வைத்திருந்தாலுமே கூட இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டாமா? நம்ம இவ்வளவு பேரை வந்து போதையாளர்களாக ஆக்கி வச்சிருக்கோம். போதை ரொம்ப ஆபத்தானது சொல்லிட்டு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் வந்து வீடியோ எல்லாம் போடுறாரு. நல்ல விஷயம், ஒரு முதலமைச்சரே இறங்கி இதை போல விஷயங்கள்லாம் பண்ணுறது சூப்பர், பாராட்டு. அப்போது டாஸ்மாக் கடையில் விற்கிறது என்ன, ஊட்டச்சத்து மருந்தா, இல்லை அது எதனா ஜோரம் சளி வந்து இரும்பல் போகிறதுக்கு வைக்கக்கூடிய மருந்தான் ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுவுமே விஷம் தானே, அதுவுமே போதை தானே.
ஆனால் இந்த போதை வந்து இல்லாமல் போனால் மதுப்பிரியர்கள் எல்லாம் வருத்தப்படுவார்கள், அவர்களை ஒரு மனநோயாளி போல ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டானா இவங்க இந்த இந்த குடிகாரர்கள் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க மேலே அக்கறைப்படக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இது என்ன பண்ணும், பாவம் மின்னல் தாக்கிலாம் உயிரிழந்துருவாங்க, அவங்களுக்கு தேவையான நிதி உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் கொழுப்பேத்து போயிட்டு திமிரெத்து போயிட்டு அரசாங்கம் விற்கிற சாராயத்தை குடிக்காமல் போய் கள்ளச்சாராயம் முடிச்சு செத்தா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ மோசமானது. நீ அந்த குடும்பத்தோட கல்வி செலவை ஏற்கிறியா, தப்பு கிடையாது. ஏன்டானா அவன் வீடு குடிகார வீடு, அவனுங்களுக்கு வந்து அந்த வீட்டை பற்றின கவலை இருக்காது, அவனுங்க அந்த வீட்டை பற்றி அக்கறை கிடையாது, அவனுங்க வந்து குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பானுங்க, அவனுங்க அந்த குடும்பத்தையே வந்து பேரையும் அந்த குழந்தைகளுடைய கடமையும் பார்த்தீங்கன்னா வழி தோண்டி பிடிச்சி புதைச்சிட்டு இருப்பானுங்க. அப்படிப்பட்ட நாய்கள் சாக வேண்டியவர்கள் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏண்டானா இந்த குடியினால் சீரழிக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் கண்கூடாக பார்க்கிறேன். இவர்களெல்லாம் எப்படி என்ன எதுக்காக உயிர் வாழறாங்கன்னு தெரியல நமக்கு. அவ்வளோ மோசமானவர்களாக இந்த குடிகாரர்கள் இருக்காங்க. இவங்களால யார் ஊக்கப்படுத்துறது, யார் சாராயத்தை விற்கிறது? இதே அரசாங்கம் டாஸ்மாக் விற்குதுன்னா இது எவ்வளோ பேர் அயோக்கியத்தமான செயல், எவ்வளோ பேர் வெக்கக்கேடு இது. இந்த அரசு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்போது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கள்ளச்சாராயத்தை கொஞ்சம் போய் செத்துடுறானுங்க. அதுக்காக தான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சாராயத்தை தடை பண்ணிட்டோம்னா, அதாவது டாஸ்மாக் மூலம் வைக்கக்கூடிய சாராயத்தை தடை பண்ணிட்டோம்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, கள்ளச்சாராயத்தை குடிச்சிட மாட்டாங்களா, செத்துட்டு சாவட்டும். அவனுங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகிறவன் சாவட்டும், அவனுங்களுக்கு பொறுப்பு இல்லாதவனுங்க, அவனுக்கு எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவனுங்களை நீங்கள் என்ன பாதுகாத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த குடிகாரர்களுக்கு வந்து நியாயம் கற்பிக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவன் மோசமானவன். ஏன்னானா அவனுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும், இவனை பார்த்து அவனுக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வர்க்க அரசியல் வந்து இருக்குது. ஏன்னா குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவன், குடிப்பழக்கத்தினால் சீரழிக்கூடிய குடும்பம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்னடைவை நோக்கி செல்லும். எப்பவுமே அவங்களால என்ன பொருளாதாரத்தையுமே வந்து ஈட்ட முடியாது. நான் சொல்லக்கூடியது பணம் வைத்திருக்கும் கூட பார்த்தீங்கன்னா குடி கட்டிட்டாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் தங்காது, அது வந்து ஃபுல்லாக செலவழிஞ்சிடும். அப்போ பொதுவாகவே வந்து இப்படி குடிகாரர்களை ஊக்குவிக்கக்கூடிய குடிப்பழக்கம் இல்லாதவனுங்க பொருளாதாரத்தில் முன்னேறானுங்க, இவனுங்க வந்து அவங்களுக்கு கீழே இருந்து விரும்புகிறானுங்க. அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்க்க அரசியல் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து டாஸ்மாக் கடையை வந்து இழுத்து மூடுறதுக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ண. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊர் திருத்தணிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வில்லேஜில் ஒரு டாஸ்மாக் கடை வந்து இருந்துச்சு, திறந்தானுங்க. அதை கடையை வந்து திறந்தானுங்க. ஏண்டானா இந்த ஹைவேஸில் வந்து டாஸ்மாக் கடைலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதனால் இது வந்து எங்கள் ஊரில் வந்து வச்சானுங்க. அப்புறமா மக்கள்லாம் போராட்டம் பண்ணி அந்த டாஸ்மாக் கடையை வந்து மூடிட்டாங்க. இது வரைக்கும் அந்த கடை வந்து மூடப்பட்டிருக்கு. உள்ளபடியே ஒரு டாஸ்மாக் கடையை மூடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியாகவோ நகரத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலோ பஞ்சாயத்திலையோ நகராட்சியிலையோ நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றி அனுப்பினாலே மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அந்த டாஸ்மாக் கடை மூடணும். ஆனால் இங்கே பலரும் பார்த்தீங்கன்னா பண்ணுறது கிடையாது, பலரும் வந்து செய்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலுமே நிறைய கடை நம்ம மூடிடலாம். ஏன்னா எங்கள் இடத்துலையுமே அப்படி தான் வந்து மூடப்பட்டிருக்கு அந்த டாஸ்மாக் கூடிய கடை. அப்போ இந்த ஒரு சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினர் இந்த கடையை வந்து மூடியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பல கட்சிகளுக்கு பல வேலைகள்லாம் இருக்குது, ஆனால் மண்ணுக்காக மக்களுக்காக யோசிக்கக்கூடிய கட்சி தான் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்காக குரல் கொடுக்கும். அவர்கள் தான் களத்திலிருந்து நிற்பார்கள். அந்த வகையில் உள்ளபடியே நாம் தமிழர் கட்சி நேற்றுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம், அண்மையில் கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் நான், அண்ணன் திருமாவளுடைய பேட்டி சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த திரும்ப சொல்கிறாரு, நான் முதல் கையெழுத்து வந்து என்ன போடுவீங்கன்னு கேட்டால் நான் டாஸ்மாக் கடை மூடுன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு திமுகவை தவிர அந்த கூட்டணியில் கூட மற்ற எல்லா கட்சிகளுமே டாஸ்மார்க்கை மூடணுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்டானா விசிகா வந்து பெரும்பாலும் பட்டியல் மக்களையும் ஒழிப்பு மக்களையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க பெரும்பாலும் குடிகாரர்கள் குடிச்சு வந்து அந்த சமுதாயமும் அந்த மக்களும் விளைவில் இருக்கிறதுலாம் அப்படி இருக்குது. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி உழைக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி. உழைக்கக்கூடிய மக்களுக்கு மாம்பரம் தானே இந்த டாஸ்மாக் முன்வைக்கக்கூடிய சாராயம் சொல்கிறாங்க. அப்போது அந்த கட்சிக்குமே மூணுன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். இப்படி உழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கம், இப்படி விளிம்பு நிலையில் ஒடுக்கப்படுகின்ற சமூகங்கள் எல்லாம் இந்த டாஸ்மார்க்கின் மூலமாக குடிக்கு வந்து அடிமையாக இருக்காங்கன்னா இவர்களை எல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய இந்த கட்சிகள் சேர்ந்து டாஸ்மார்க்கை மூடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு உழைப்போம் என்று சொல்கிறார்களே, இதை விட வெக்கக்கேடு எங்கன்னா இருக்கா? நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள், பெரும்பாலும் வந்து உழைக்கக்கூடிய மக்களாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா
உழைக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் மூலமாக விற்கக்கூடிய சாராயத்தை யார் குடிக்கிறா? பெரும்பான்மையாக இங்கே ஒடுக்கப்படுகின்ற சமூகங்கள், உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மார்க்குடைய சாராயத்தை குடிக்கிறான். பணக்காரன் என்ன பண்ணுவான்னா நல்ல பார்ல போயிட்டு விலை உயர்ந்த சரக்கு வந்து குடிச்சிட்டு போவான். ஆனா இப்படி உழைக்கக்கூடிய மக்களுக்காக, ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய இவர்கள்லாம் சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை ஆதரிக்கிறார்கள்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக இவங்க ஆதரிக்கிறாங்க? அப்போ உள்ளபடியே இப்படி வந்து தன்னுடைய சொந்த சமூகத்தை நம்ம எந்த தத்துவத்திற்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த தத்துவத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த அரசின் மூலமாக சாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய இந்த ஆட்சிக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து முட்டு கொடுக்குறாங்கன்னா நமக்கு உள்ளபடி ரொம்ப வருத்தமா இருக்கிறது. இவங்க பிஜேபி எதிர்க்கணும், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும், மதவாதிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு அரசை ஆதரிக்கிறமே, இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை இந்த கட்சிகள்லாம் சிந்திப்பாங்க நமக்கு தெரியல. கேட்டால் வந்து நமக்கு வந்து அறிவில் சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம அதை கடந்து போக விரும்புகிறோம். ஏன்னா உழைக்கக்கூடிய மக்களையும் ஒடுக்கப்படக்கூடிய மக்களையும் ஒரு சாராயத்தின் மூலமாக அவர்களை அப்படியே வைத்திருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனப்பாங்கு இருக்கு இல்லையா? இதுதான் சனாதனம், இதுதான் ஆதிக்கம். இதை தொடர்ந்து திமுக செய்து அதிமுக ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி செய்த இந்த சம்பவம் என்பது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடைகளை இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த தமிழ்நாடு போதையினால் சாராயத்தினால் தள்ளாடியதெல்லாம் போதும். இனிமேலாவது இந்த தமிழ் சமூகமும் தமிழ்நாடும் ஒரு முன்னேற்ற பாதையில் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு விருப்பம். நன்றி, வணக்கம்.